வாழ்ந்தாள் உந்தன் மடியில். அத்தியாயம் 28. தன்னிடம் ஏதாவது கேட்டால் நிச்சயம் உளறி கொட்டி விடுவோம் என்ற பயத்தில் அன்னலட்சுமி தோட்டத்தை பார்த்து ஓட, கடைசியில் சுமித்ராதான், இது அண்ணமும் நானும் சேர்ந்து செஞ்சோம், யூடியூப் பார்த்து, எப்படி நல்லா இருக்கா என்று தாங்களே செய்தது போல பீத்திக் கொள்ள, என்றவாறே தட்டிலிருந்த முறுக்கு அத்தனையும் காலி செய்து விட்டான். அந்த அனுபவத்திற்கு பிறகு கௌசல்யா கொடுத்துவிடும் எதையும் அவன் கண்ணில் கூட காட்டுவதில்லை. ஆனாலும் சில சமயங்களில் சாப்பிடும்போது மூவருக்குமே கொஞ்சம் உறுத்தத்தான் செய்யும். ஆனால் வேறு வழி இல்லை. அன்பாக ஒரு தாயார் கொடுத்துவிடும் உணவை தூரம் போட முடியாது இல்லையா? அதே சமயம் உரியவனிடம் கொடுத்தும் அடி வாங்க இயலாது. அடித்தால் கூட பரவாயில்லை, என்ன செய்வான் என்று யாராலும் யோசிக்க கூட முடியாது. அப்படி ஒரு தண்டனையை கொடுப்பான். அதனால் வேறு வழியின்றி மூவருமே அவற்றையெல்லாம் விழுங்கி வைப்பார்கள். ஆனால் ஒரு சமயம் சோதனையாக 2 பெரிய டிஃபன் பாக்ஸ் நிறைய கருப்பட்டி பணியாரம் கொடுத்து விட்டிருந்தார் கௌசல்யா. மூவருமே சந்தோஷமாகத்தான் சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஆனால் மூவருக்குமே தொண்டைக்குழி தாண்டி அந்த பொருள் கீழே இறங்கவில்லை. பஞ்சு போல இருந்த பணியாரம் தொண்டைக்குழிக்குள் சென்றதும் ஏதோ கல்லை போல கடினமாக மாற விழுங்கவே கஷ்டப்பட்டார்கள். சுமித்ராவுக்கு கண்ணீர் வந்துவிட்டது. தினம் தினம் மகன் ஆசையாய் சாப்பிடுகிறான் என்று நினைத்து மாமியார் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் அவனுக்கு ஒரு துண்டு கூட கொடுக்காமல் வேறு யாரோ அந்த உணவை சாப்பிடுகிறார்கள். இதை அறிந்தால் அந்த தாயின் மனம் என்ன பாடுபடும்? எப்படியாவது சத்தியதேவனுக்கு அந்த பணியாரத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தாள் சுமித்ரா. மேலும் மாடசாமி அதில் ஒன்றை முழுதாக சாப்பிட்டு பார்த்துவிட்டு கிட்டத்தட்ட அன்னலட்சுமி செய்வது போல் இருப்பதாகவே சொல்ல திருப்தியாக உணர்ந்தார்கள். மேலும் யார் யாரிடம் என்ன மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பான், கேட்டால் என்ன பதில் சொல்வது என்றெல்லாம் பல மாதிரியாக யோசித்து கேள்வியையும் பதிலையும் அவர்களே தயார் செய்து கொண்டு அவன் மும்முனை தாக்குதல் நடத்தினால் கூட அதை முறியடிப்பதற்கு தயாராக இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு போர்க்களத்தில் எதிரி நாட்டு மன்னனை சந்திப்பதற்கு தயாராவது போன்ற தோரணை. எதிரி நாட்டு மன்னனை ஆயுதமில்லாமல் சந்தித்த இன்னொரு மன்னன் கூட இவ்வளவு பயந்திருக்க மாட்டான். ஆனால் கௌசல்யா அம்மா கொடுத்துவிட்ட பணியாரத்தை சத்தியதேவனிடம் சேர்ப்பதற்குள் மூவருக்கும் ஈரக்கொலை நடுங்கியே விட்டது. அன்னலட்சுமி சமையல் அறைக்குள்ளேயே பதுங்கிக் கொண்டார். மாடசாமி தூசு தட்டுவது போல பாவலா செய்து கொண்டு வேறு எதையோ செய்து கொண்டிருந்தான். சுமித்ரா தான் இருக்கிற தைரியம் மொத்தத்தையும் திரட்டி கொண்டு அவனிடம் பணியாரத்தை கொடுத்துவிட்டு பவ்யமாக நின்றார். ஒரு பணியாரத்தை எடுத்து கடித்துவிட்டு, எப்ப செஞ்சது என்று கேட்டான். மூவருக்குமே இடி விழுந்தது போல் ஆகிவிட்டது. காரணம் இதை யோசிக்கவே இல்லையே. காலையிலே செஞ்சிட்டோம். யோசித்து சமர்த்தாக பதில் சொன்னாள் சுமித்ரா. காரணம் அன்று சனிக்கிழமை காலையிலேயே பணியாரம் வந்து விட்டது. சத்யன் சாப்பிட்டுக் கொண்டிருப்பது மதிய உணவை உண்டு முடித்த பின்பு. சூடு பதம் எல்லாம் காலையில் செய்தது போல பாதகமாக இருக்கும் அல்லவா? சூப்பரா இருக்கு சுமி, ஆனா கருப்பட்டி எங்க வாங்குனீங்க என்று கேட்க சுமித்ராவுக்கு கடுப்பாகிவிட்டது. இவன் கௌசல்யாவுக்கும் ரகுராமனுக்கும் பிறந்தானா, இல்லை கேள்விகளுக்கும் பதிலுக்கும் பிறந்தானா? பாவி பயல், கேள்வியா கேட்டு ஆள கொள்றானே என்பது போல் இருந்தது. அது போன மாசம் உடன்குடிக்கு போனீங்கல்ல, அப்ப வாங்கிட்டு வந்தீங்க என்று சொல்ல, ஓ அப்படியா என்றவன் அதன் பிறகு எந்த கேள்வியும் கேட்காமல் பணியாரத்தை சாப்பிடுவதிலேயே கவனமாக மூவருக்கும் அப்பாடா என்றிருந்தது. அவன் வெளியே போன பிறகு மறக்காமல் மாமியார் கௌசல்யாவுக்கு போன் செய்து அவர்கள் அனுப்பிய கருப்பட்டி பலகாரத்தை நன்றாக இருப்பதாக சொல்லி சத்யன் நிறைய சாப்பிட்டான் என்று மாமியாருக்கு சந்தோஷமான ஒரு தகவலை சொன்னாள் சுமித்ரா. அந்த வாரம் முழுக்க பெரும்பாலும் வீட்டிற்கே வராமல் அலைந்து கொண்டிருந்தான் சத்தியதேவன். பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான அனுமதி அரசாங்கத்திலிருந்து கிடைத்துவிட்டது. அதனால் கட்டிடம் கட்டுவதற்கான வேலையில் மும்முரமாக இருந்தான் அவன். அந்த வாரம் சனிக்கிழமை இரவு வெகுநேரம் கழித்து வீட்டிற்கு வந்தவன் காலையில் நன்றாக விடிந்த பிறகும் எழுந்திருக்கவே இல்லை. முந்தைய நாள் முழுக்க அலைந்ததில் நல்ல தூக்கம். அதனால் எழுப்ப மனமில்லாமல் விட்டுவிட்டாள் சுமித்ரா. அவள் எழுந்து கீழே வந்து அன்னத்திற்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். அப்போது சத்தியனை தேடி ஊரிலிருந்து சத்தியனின் சித்தப்பா தாமரை மணாலன் உட்பட ஒரு 4-5 பெரியவர்கள் வந்தார்கள். அனைவரையும் வரவேற்று உபசரித்து ஹாலில் அமர வைத்தாள் சுமித்ரா. பங்குனி மாசம் முடிய போதுமா? வருஷா வருஷம் நம்ம ஊர் அம்மன் கோயில சித்திரை மாசம் 2வது வாரம் கால் நட்டி
3வது வாரம் கோயில் கொடை நடத்துவோம். அதுக்கு வரி போடுறது சம்பந்தமா ஊரு கூட்டம் வச்சிருக்கு. அது விஷயமா தான் தம்பி கிட்ட பேச வந்தோம். எப்பவும் இதுக்கு முன்னாடியே வரியெல்லாம் போட்டு முடிச்சு வேலைய ஆரம்பிச்சிருவோம். ஆனா இந்த வருஷம் பள்ளிக்கூடம் கட்டுறது சம்பந்தமா ஆளுக்கு ஒரு பக்கம் அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால யாருக்குமே நேரம் கிடைக்க மாட்டேங்குதுமா. இன்னைக்கு அதை முடிச்சாதான் சரியா இருக்கும். அதுக்குதான் வந்தோம். தம்பி எங்கம்மா, தூங்குறாப்பிளையா? தெரியல மாமா. நான் எழுந்து கீழே வரும்போது தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க. அநேகமா எழுந்திருப்பாங்க. நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். சரிம்மா, பாரு. ஆனா அவன் தூங்குனா எழுப்பாத, விட்டுரு. பாவம், நேத்தெல்லாம் ரொம்ப அலைச்சலு. அப்புறமா முழிச்சதுக்கு அப்புறம் போன் பண்ண சொல்லு, நாங்களே வர்றோம் என்று தாமரை மணாளன் சற்று தயங்கியவாறு சொல்ல, இல்ல மாமா, ரொம்ப நேரம் தூங்க விட்டா அப்புறம் அதுக்கு வேற சத்த போடுவாங்க. காலையில சாப்பிடக்குள்ள மாமா, பரவாயில்ல எழுப்புறேன் என்று அவரிடம் பதில் சொல்லிவிட்டு தங்கள் அறைக்கு வந்தாள் சுமித்ரா. ஆனால் அவள் எழுப்ப தேவையில்லாதவாறு அதற்கு முன்பே எழுந்து குளித்துவிட்டு கண்ணாடி முன்பு நின்று கொண்டிருந்தான் சத்தியன். உடை அணியாமல் வெறும் பாக்ஸர் மட்டும் அணிந்து கொண்டு கண்ணாடியில் பார்த்து வலது கையால் முதுகை தொட்டு என்னமோ செய்து கொண்டிருந்தான். அவனது அந்த கோலத்தை கண்டு திகைத்த சுமித்ரா வந்த வழியே ஓடிவிடலாம் என்று திரும்ப எத்தனிக்கையில் அவளை பார்த்து விட்டான் சத்தியன். சுமி, இங்க வா என்று அழைக்க தயங்கியவாறே மென்னடையில் அவளை நோக்கி சென்ற சுமித்ராவை, அடி பிரதர்ஷனமா பண்ற, சீக்கிரம் வாடி என்று அவன் போட்ட கூச்சலில் மறு வினாடி அவன் அருகே நின்றிருந்தாள் சுமித்ரா. குளித்துவிட்டு வெறும் பாக்ஸரை மட்டும் அணிந்து கொண்டு நின்றிருந்தான். பனியன் இல்லை, சட்டை இல்லை, வேஷ்டி கட்டவில்லை. அவ்வளவு ஏன், உடம்பையும் தலையையும் சரியாக துவட்டவில்லை. ஆங்காங்கே நீர்த்திளைகள். அவளை கண்டதும் முதுகை அவள் பக்கம் திருப்பி, முதுகுல என்னமோ பரபரன் கடிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு பாரு என்றான். வெண்தேக்கில் செதுக்கிய சிலை என நின்றவனை தொடுவதற்கு கூச்சமாக இருந்தது சுமித்ராவுக்கு. கட்டிய கணவன்தான். ஆனாலும் இப்படி ஒரு கோலத்தில் முதலாக இருவரும் பக்கம் பக்கம். சுவாசிப்பதற்கு அவளுக்கு சிரமமாக இருந்தது. ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை போல. எவ்வளவு இயல்பாக அவளை நெருங்கி நின்றி முதுகை காட்டுகிறான். வேறு பக்கமாய் திரும்பி ஒரு பெருமூச்சை விட்டுக்கொண்டு அவன் முதுகை ஆராய்ந்து பார்த்தாள் சுமித்ரா. நடுமுதுகில் ஒரு எறும்பும், இடுப்பு பக்கமாய் ஒரு எறும்பும். கொடுத்து வைத்த எறும்புகள். பொறாமையும் வயிற்றெரிச்சலும் போட்டி போட இரு விரலால் அந்த எறும்புகளை எடுத்து நசுக்கி போட்டுவிட்டு வேறு எங்காவது எறும்பு இருக்கிறதா என்று பார்த்தாள். இல்லை. எறும்பு கடித்து சிவந்திருந்த இடத்தை தளிர் விரல்களால் மென்மையாக தடவியபடியே தான் வந்த விஷயத்தை அவனிடம் சொல்லிவிட்டு திரும்பிய சுமித்ராவின் கையை பிடித்து நிறுத்திய சத்தியதேவன் கையில் இருந்த டவலை அவளிடம் கொடுத்து, தொடச்சு விடு சுமி என்றான் மென்மையான குரலில். அவளுக்குத்தான் மூச்சடைத்து போயிற்று. பக்கத்தில் நிற்பதே பெரும் அவஸ்தையாக இருந்தது. மேலாடை அணியாத வெற்று மார்பு, ஈரம் சொட்டிக் கொண்டிருக்கும் உடல், போதாக்குறைக்கு அவன் உடலிலிருந்து வந்து கொண்டிருந்த ஒரு மனம் அவளை ஏதோ ஒரு மாயலோகத்திற்கு அழைத்துச் செல்வது போல் இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் இவன் பக்கத்திலேயே இப்படி அவனை தொட்டுக் கொண்டு நின்றால் அவளை அறியாமலேயே அவனை கட்டிப்பிடித்து விடுவோமோ என்று உள்ளூர பயந்து போனாள் சுமித்ரா. அந்த அளவிற்கு அவளது மனம் நிலையின்றி தவித்தது. இந்த அழகில் இவனை தொட்டு துடைத்துவிட வேண்டுமா? மிகவும் தயக்கத்தோடு விரல் நடுங்க டவலை வாங்கி மிக மெதுவாய் மார்பிலிருந்த ஈரத்தை ஒற்றி எடுத்தாள் சுமித்ரா. எனக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிற சுமி என்றான் மென்மையான குரலில். திகைத்து போய் விழிகள் விரிய அவனை பார்க்க, நான் என்ன இப்பதான் பிறந்த பச்சை குழந்தையா, இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்துட்டு இருக்க? 7 கழுத வயசாகுது, நல்லா அழுத்தி தொட. அவன் குரலில் இருந்த கேலியை உணர்ந்து கொண்டவள் பிறகு நன்றாக அழுத்தமாக துடைத்து விட்டாள். மறந்தும் கூட நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்து விடாமல் தலை குனிந்தவாறே கருமுமே கண்ணாய் தனது உடலை துடைத்துக் கொண்டிருந்த சுமித்ராவை வாஞ்சியாக வருடின சத்தியதேவனின் விழிகள். அத்தியாயம் 29. நிமிர்ந்து சத்தியதேவனின் முகத்தை பார்க்கவே கூச்சப்பட்டுக் கொண்டு தலை குனிந்து அவன் உடம்பை துடைத்து விட்டுக் கொண்டிருந்தாள் சுமித்ரா. அதையே ஒரு வாய்ப்பாக பற்றிக் கொண்டு அவளையே வைத்த கண் வாங்காமல் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் சத்தியதேவன். இந்த 32 வயதிற்கு அவன் ரசித்து பார்க்கும் முதல் பெண் சுமித்ரா. திருமணமான புதிதில் அவளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அவ்வளவு ஏன், திருமணம் பேசி முடித்தாயிற்று. சுமித்ராதான் பெண் என்று முடிவாயிற்று. வா, ஒரு முறை போய் பொண்ண பாத்துட்டு வரலாம் என்று வக்கீல் சோமசுந்தரம் எவ்வளவோ கெஞ்சியும் கூட அசையவே மறுத்து விட்டான். மாடசாமியும் அன்னலட்சுமியும், பொண்ண பாத்தீங்களாயா, எப்படி இருக்காங்க என்று ஆர்வமாக கேட்டதற்கு, எல்லாம் பார்த்தாச்சு,
நல்லாதான் இருக்கா என்று வெட்டேத்தியாக பதில் சொன்னான். அவன் என்ன காலாம்புறாவும் அவளோடு சேர்ந்து வாழவா போகிறான்? எப்படியும் ஒரு வருடத்தில் பிரிய போகிற உறவுதானே, இதில் பார்த்து என்ன பார்க்காமல் என்ன என்ற எண்ணம்தான். அவள் ஒரு அழகியாக இல்லாமல் குருபியாக இருந்தால் கூட தாலி கட்டியிருப்பான் தான். அப்போது அவனுக்கு இருந்த எண்ணமே வேறு அல்லவா? ஆனால் படிப்படியாக தானே அவனுடைய அந்த எண்ணம் சிதையலாயிற்று. சுமித்ராவை பற்றிய உண்மை நிலவரங்களை அறிந்து கொண்ட பிறகு முதலாக அவள் மீது பரிதாபம் தோன்றியது. நம்மை போன்றே இவளும் பெற்றோரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவள் என்ற எண்ணமே அவளை அவனோடு கொண்டு சேர்த்து விட்டது. காலம் முழுவதும் கண்கலங்காமல் அவளை நெஞ்சுக்குள் பொத்தி வைத்து பாதுகாக்க வேண்டும் என்ற பேராசையும் உருவாயிற்று. அதன் பிறகு படிப்படியாக அவளது எண்ணங்களால் ஈர்க்கப்பட்டு செயல்களை ரசித்து அவளை காதலிக்கவும் ஆரம்பித்து விட்டான். உண்மையில் சுமித்ராவை கண்டு அவனுக்கு பிரமிப்புதான். சாதாரணமாக இவ்வளவு பெரிய பணக்காரனோடு தனிமையில் ஒரே அறையில் இருக்கும்போது, அதுவும் அவன் கணவனாக இருக்கையில் எப்படியாவது எதை காட்டியாவது மயக்கி அவனை வளைத்து போட வேண்டும் என்றுதான் பெரும்பாலான பெண்கள் நினைப்பார்கள். ஆனால் இவள் அப்படியல்ல. மிகவும் கண்ணியமாகத்தான் உடை உடுத்துவாள். ஒரே அறையில்தான் படுத்திருப்பார்கள். அவன் கட்டிலில், அவள் தரையில். இருந்தாலும் கூட இழுத்து போர்த்தி கொண்டு இம்மையும் தெரியாதவாறுதான் படுத்திருப்பாள். அனாவசியமான அங்க அசைவுகளோ உதட்டு சுழிவோ எதையுமே காண்பிக்க மாட்டாள். பேச்சில் கூட அவ்வளவு கண்ணியம். அந்த கண்ணியம்தான் அவனுக்கும் மிக பிடித்து போய்விட்டது. மனதிற்குள் காதல் உருவாக ஆரம்பித்ததுமே காதலியை ரசிக்க ஆரம்பித்தான். அவள் அறியாமல் தான். உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரை அணு அணுவாக சத்தியன் சுமித்ராவை ரசித்தான். பொதுவாகவே சத்தியன் பெண்களை நேருக்கு நேர் பார்த்துதான் பேசுவான். முகத்திற்கு கீழே எக்காரணத்தை கொண்டும் அவனுடைய பார்வை போகாது. சுமித்ரா விஷயத்திலும் அப்படியேதான் இருந்தான். மனைவியாக இருந்த போதிலும் முகத்திற்கு கீழே அவளை பார்க்க மாட்டான். அதுவும் தேவையென்றால் மட்டுமே முகத்தை கூட பார்ப்பான். ஆனால் இப்போது அப்படி இல்லை. கண்மண் தெரியாமல் காதல் பொத்துக்கொண்டு வந்து விட்டதால் பார்வை அவளுடைய உடம்பெல்லாம் மேய்கிறது. கண்களாலேயே அவளை பிச்சு பிச்சு தின்பது போலவே பார்க்கிறான். ஆனால் என்ன, அவளுக்கு தெரியாமல். இப்போதும் கூட அப்படித்தான் பார்த்து கொண்டிருந்தான். முல்லை சரம் சூடி இருந்த பட்டு போன்ற பளபளத்த கூந்தலை தாண்டி நெற்றி வகிட்டில் இருந்த குங்குமம், அதற்கு கீழே அழகான புருவங்களும், கெண்டை போல் துள்ளும் மீன் விழியும், எடுப்பான கூர் நாசியும், பன்னீர் ரோஜாவை போன்ற இள ரோஜா நிறத்துடன் கூடிய பளபளப்பான ஈரப்பசை மிகுந்த உதடுகளும். சட்டென்று அவன் பார்வை அந்த உதட்டிலேயே நின்று கீழே இறங்க மாட்டாமல் முரண்டு பிடித்துக் கொண்டு அங்கேயே தங்கிவிட தவித்து போனான் சத்தியதேவன். கைக்கு வாகாகத்தான் நிற்கிறாள். பிடரையில் கைவிட்டு ஒரே இழுப்பாக இழுத்து நெஞ்சோடு சேர்த்தணைத்து அந்த ரோஜா இதழ்களை கவ்வி கழித்து விட்டாள் என்ன? அவனுடைய கம்பீரமான முறுக்கு மீசையும் அதற்கு கீழே இருந்த முரட்டு உதடுகளும் ஆசை தாங்காமல் துடிக்க தனது கீழுதட்டை அழுந்த கடித்து தவிப்பை அடக்கிக் கொண்டான் சத்தியதேவன். முகத்தை தாண்டி கீழே இறங்கிய அவன் பார்வை முட்டிக்கொண்டு நின்றது அவன் நெஞ்சில் பட்டும் படாமலும் உரசிக்கொண்டு நின்ற அவளுடைய எடுப்பான தாமரை மலரை ஒத்த மார்புகளின் மீது. கழுத்தில் அவன் அணிவித்த தாளிச்செயின் மட்டுமே கிடந்தது. அந்த தாலி இப்போது எங்கே அடைக்கலமாகி இருக்கும்? கற்பனையில் பார்த்த அந்த காட்சியில் உடம்பு ஜிவ்வென்று சூடானது. உடம்பை துடைத்து முடித்துவிட்டு எக்கி நீர் வடிந்து கொண்டிருந்த அவனுடைய தலைமுடியை தலையை துவட்டலானாள். சத்தியன் ரொம்பவும் உயரம். அதற்காக சுமித்ரா குள்ளம் என்ற அர்த்தமில்லை. ஆனாலும் அவன் உயரத்திற்கு அவளால் எக்கினால்தான் அவனது தலைமுடியை அவளால் தொட முடிந்தது. கால் விரல்களை தரையில் அழுத்தமாக ஊன்றி எக்கியவள் அவனது தலைமுடியை துடைத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த தாமரை மொட்டுக்கள் அவன் மார்பை மிக அழுத்தமாக உரசி சூடேற்றின. ஒரு கட்டத்திற்கு மேல் அவனாலேயே பொறுக்க முடியவில்லை. இனிமேலும் இதே நிலை நீடித்தால் அவன் தன் கட்டுப்பாட்டை இழந்து விடுவான். முதலுக்கே மோசம் வந்து சேரும். சட்டென்று அவளிடமிருந்து டவலை பிடுங்கியவன், இனிமே நான் தொடச்சுக்கிறேன், நீ போய் கீழே வந்தவங்களை கவனி சுமி என்று அவளை வெளியே அனுப்பிவிட்டான். தலையை துவட்டிக் கொண்டே திருட்டுத்தனமாக அவள் இடையசைய நடந்து செல்லும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அறையிலிருந்து பெருமூச்சு விட்டுக் கொண்டே வெளியே வந்த சுமித்ரா, எவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பு தலையெல்லாம் தொடச்சு விட்டுருக்க, ஒரே ஒரு முத்தம் தந்திருக்க கூடாது? கொஞ்சம் பிசினாரி. சரி, கணத்துல கொடுக்க வேணாம், வெக்கமா இருக்கும், இந்த கையிலேயோ தந்திருக்கலாம் இல்லையா? காட்டு பய என்று மனதிற்குள் சத்தியனை செல்லமாக திட்டிக் கொண்டபடியே இறங்கி போனாள். உடை மாற்றி தயாராகி கீழே வந்தான் சத்தியதேவன். வெள்ளை வேட்டியும் மேட்சாக மெரூன் கலரில் சட்டையும், முழு கையை முக்கால் கையாக மடக்கி விட்டிருந்தான்.
அலை அலையான கேசம் துள்ளி விழ மாடிப்படிகளில் அவன் தாவி இறங்கி வந்தபோது சுமித்ராவின் மனமும் சேர்ந்து துள்ளி குதித்தது. ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த பெரியவர்கள் கூட அவனைத்தான் விழிவிரிய பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் வருவதை கண்டதும் பெரியவர்கள் அனைவரும் எழுந்துவிட, "வாங்க சித்தப்பா, வாங்க மாமா" என்று முறை சொல்லி அனைவரையும் வரவேற்றுவிட்டு, "எல்லாரும் காஃபி குடிச்சீங்களா?" என்று கேட்க, "ஆமையா, மருமக கொடுத்தா குடிச்சோம்" என்று சொன்ன தாமரை மணாளன் சத்தியதேவனை பார்த்து, "உனக்கு 30 வயசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கப்பு. 18 வயசு பையன் மாதிரி துள்ளலாம் அம்சமா இருக்க" என்று சொல்ல வெட்கப்பட்டு சிரித்தான் சத்தியன். "வாங்க சித்தப்பா, சாப்பிடலாம்" என்று அவன் அழைக்க, "வேண்டாம்யா, காலையிலேயே சாப்பிட்டு வந்துட்டோம். திரும்ப திரும்ப சாப்பிடுறதெல்லாம் நம்ம வயசுக்கு சரிப்படாது. நீ போய் சாப்பிட்டுட்டு வா, நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்." அவனை சாப்பிட அனுப்பிவிட்டு பெரியவர்கள் மற்ற விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தவனுக்கு சூடான குழாய் புட்டு, அவைத்த பச்சை பயிறு, தேங்காய், சீனி வாழைப்பழம் என்று பரிமாறினாள் சுமித்ரா. குழாய் புட்டு அவனுக்கு மிகவும் பிடித்த உணவு. ஆனால் அதை நிறுத்தி நிதானமாக சாப்பிட வேண்டும். இவ்வளவு பெரியவர்களை காக்க வைத்துக் கொண்டு ஆற அமர சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் வேலைக்காகுமா? "பழைய கஞ்சி இருக்குதா?" என்று கேட்டான் சுமித்ராவை பார்த்து. "இல்ல, மாடசாமி குடிச்சிட்டான்" அவள் சொல்ல வேறு வழியின்றி அதையே சாப்பிட்டான். வேகமாக சாப்பிட்டு முடித்து கை கழுவிவிட்டு வந்தவனை ஒரு மாதிரியாக பார்த்தாள் சுமித்ரா. வாயை ஒழுங்காக கழுவவில்லை. அவசர அவசரமாக அள்ளி போட்டதில் மீசையில் உணவு துகள்கள் ஒட்டி கொண்டிருந்தன. அவளுடைய பார்வையை உணர்ந்து என்ன என்று கண்களாலேயே அவன் வினவ, அவளும் கண்களாலேயே அவனை சமையலறைக்குள் அழைத்தாள். திகைப்பையும் வியப்பையும் அடக்கிக் கொண்டு சமையலறைக்குள் நுழைந்தவனை அவசரமாக கையை பிடித்து அருகே இழுத்து, "7 கழுத வயசாயிச்சுன்னு காலையில தானே சொன்னீங்க, வாயை கூட ஒழுங்கா கழுவ தெரியல" என்று கடிந்து கொண்டே தனது விரல்களால் அவனது மீசையில் ஒட்டி இருந்த உணவு துகள்களை தட்டிவிட்டு வாயையும் துடைத்து விட்டாள். சுமித்ராவின் மெல்லிய விரல்கள் அவனுடைய உதடுகளை வருட வருட உடம்புக்குள் மின்சாரம் பாய்ந்தது போன்றிருந்தது சத்தியதேவனுக்கு. மின்சார பற்றாக்குறை என்கிறார்கள், ஆனால் இவள் பல ஆயிரம் வோல்டேஜ் மின்சாரத்தை உடம்பிலேயே வைத்திருப்பாள் போலேயே. உதட்டை தொட்டதற்கே இப்படி துடிக்கிறது உடம்பு, இன்னும் உடம்பெல்லாம் தொட்டுவிட்டாள். காலையிலிருந்து எவ்வளவு அதிர்ச்சி, ஆனால் எல்லாம் இன்ப அதிர்ச்சிதான். சத்தியனுடைய இதயம் இப்போது கிடைத்த இன்ப அதிர்ச்சி தாழாமல் எம்பி எம்பி குதித்துக் கொண்டிருந்தது. அதே உற்சாகத்தோடு குனிந்து சுமித்ராவின் செவ்விதழில் அழுத்தமாய் ஒரு முத்தம் பதித்துவிட அவன் இதழ்களுக்கு கட்டளையிட்டது. அத்தியாயம் 30. சுமித்ராவின் இதழ்கள் மீது பதிந்திருந்த தன் பார்வையை மீட்க வழியின்றி தவித்துக் கொண்டிருந்தான் சத்தியதேவன். "கட்ன பொண்டாட்டி தானடா, ஏண்டா இவ்ளோ யோசிக்கிற? நச்சுன்னு ஒண்ணு குடு" என்று சொன்னது மனது. ஆனால் மனசாட்சி, "கட்ன பொண்டாட்டிதான், கட்டாட்டி வப்பாட்டின்னு அர்த்தம். ஆனா நீதான் என்னமோ கல்யாணம் முடிஞ்சு வந்த அன்னைக்கே என்னென்னவோ அந்த பொண்ணுகிட்ட சொல்லி தள்ளி வச்சுட்டு இப்ப என்ன புதுசா?" என்று அவனிடம் கேள்வி கேட்டது. உண்மைதான். சத்தியன் பேசாமல் வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் அப்படியும் செய்ய முடியாதே. சத்தியன் உண்மையில் நீதியும் நேர்மையும் மனசாட்சியும் உள்ள ஒரு மனிதன். அதனால்தான் அவளிடம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அவளிடம் சொல்லாமலேயே கூட அவளோடு சுகமாய் தாமத்தியத்தை அனுபவித்துவிட்டு பிறகு இறுதியில் சொல்லி அவளை வெளியே அனுப்பி இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தவறு என்பதாலேயே அவன் முதலிலேயே அவளிடம் உண்மையை சொன்னான். உண்மையில் சுமித்ரா இந்த வீட்டிற்கு வருவதற்கு முன்பு வரை சத்தியதேவனுக்கு திருமணம் என்ற வார்த்தை பிடிக்காது. பெண்களை பிடிக்காது. தாம்பத்தியம் என்ற வார்த்தையே அறவே பிடிக்காது. "அதெல்லாம் இல்லனா செத்தாடா போவீங்க, ஏண்டா இப்படி அலையறீங்க" என்று இரவு 9 மணியானால் வீட்டுக்கு போக துடிக்கும் நண்பர்களை காரி துப்புவான். அதே சத்தியன்தான் இப்போதெல்லாம் அந்த 9 மணிக்கு முன்பாகவே வீட்டிற்கு ஓடி வந்து விடுகிறான் சுமித்ராவை காண்பதற்கு. எப்போதும் கெத்தாக சிங்களாகவே சுற்றி கொண்டிருக்கலாம் என்று நினைத்த சத்தியன் சுமித்ரா விஷயத்தில் போட்ட கணக்கு முழுவதும் தப்பாக போயிற்று. இந்த பாழா போன மனது அவள் காலடியில் விழும் என்று அவன் நினைக்கவில்லை. அவளுக்காகவே இப்படி ஏங்கி ஏங்கி தவிக்கும் துடிக்கும் நிலைமை வரும் என்று அவன் கனவு காணவில்லை. ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் சத்தியதேவன் தனக்கு காதல் வரும் என்று கனவிலும் எண்ணினான் இல்லை. அந்த கருமம் வந்துவிட்டதாலேயே அவளை பார்க்கும் போதெல்லாம் உடம்பெல்லாம் என்னவோ செய்கிறது அவனுக்கு. பதிலுக்கு அவளையும் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று கையும் காலும் பரவருக்கின்றன. ஆனால் செய்ய முடியாதே.
தன் மனதில் இருக்கும் காதலை அவளுக்கு உணர்த்தாமல், அவளுக்கும் தன் மீது காதல் இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ளாமல் வெறுமனே தொட்டு உடல் சுகத்தை அனுபவிப்பதில் என்ன நியாயம் இருக்கிறது? வெறும் சுயநலம்தானே அதில் இருக்கிறது. ஆனால் அவள் பார்க்கும் பார்வையை பார்த்தாலும் அவன் மீது அவளுக்கு காதல் இருப்பதைப் போலதான் தெரிகிறது. ஆனால் சண்டாளி வாயை திறந்து சொல்ல மாட்டேன் என்கிறாளே. அவன்தான் ஆண் பிள்ளை, அவனுக்கு வெட்க வெட்கமாய் வருகிறது. இவளுக்கு என்ன, படித்தவள் தானே, வாய் திறந்து சொல்வதற்கு என்ன தயக்கமாம்? யோசித்துக் கொண்டே பார்வையை அகற்றாமல் அவன் நிற்க நிமிர்ந்து பார்த்து என்ன என்று கேட்டாள் சுமித்ரா. ஒன்றும் இல்லை என்பதாய் தலையசைத்தவன் தனது வாயையும் மீசையையும் துடைத்து சுத்தப்படுத்திய அவளது வலது கை விரல்களை எடுத்து 5 விரல்களுக்கும் தனித்தனியாக அதன் நுனியில் அழுத்தமாய் முத்தமிட்டான். அந்த நேரமாய் பார்த்து, ஐயா என்று அழைத்துக் கொண்டே வந்த மாடசாமி பெண்காட்டு வாசல் வழியாக சமையலறைக்குள் நுழைய முனைய அவனது கையை பிடித்து சுவர் பக்கமாக இழுத்தார் அன்னலட்சுமி. ஏன் மாடு, வாய முடிக்கிட்டு இங்க நில்லு. அவரை முறைத்த மாடசாமி, நீ வேற நேர காலம் தெரியாம விளையாடிக்கிட்டு தள்ளு, ஐயா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றவன் மறுபடியும் உள்ளே நுழைய போக, ஆளுதான் மாடு மாதிரி வளர்ந்திருக்கல, மண்டையில கொஞ்சம் கூட அறிவில்ல, உள்ள எட்டி பாரு என்ற அன்னலட்சுமி குசுகுசுப்பாக மாடசாமியிடம் சொல்ல, அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு நைசாக தலையை மட்டும் நீட்டி சமையலறைக்குள் எட்டி பார்த்தான் மாடசாமி. பாதி கதவு சாத்தி இருக்க அந்த கதவின் பின்புற சுவற்றில் சத்தியன் சாய்ந்திருக்க அவனை ஒட்டினார் போல நின்று கொண்டிருந்தாள் சுமித்ரா. சடார் என்று தலையை வெளியே இழுத்து கொண்டவன் வாயை புத்தி சிரித்துவிட்டு அன்னலட்சுமியை பார்த்து, ஓஹோ, அதான் நீ இப்படி பள்ளி மாதிரி சுவத்தோட சுவரா ஒட்டி போய் நிக்கிறியா என்று கேட்க, எல, என்னைய பார்த்தா பள்ளி மாதிரியா இருக்கு? கண்ணவஞ்ச பயவுளா, வாய் ரொம்ப தாமல உனக்கு கூடி போச்சு. இரு இரு, என் தங்கச்சி கிட்ட சொல்லி 2 நாள் சோறு போடாத கஞ்சியா வச்சு ஊத்துன்னு சொல்றேன். உன் தங்கச்சி அப்படியே சோறு பொங்கி குழம்பு வச்சு குளிச்சுட்டாலும் என்று அழுத்த கொண்டவன் பிறகு கொஞ்சம் குசு குசுப்பாய், போன வாரம் நம்ம முனீஸ்வரன் கோயில் கிட்டேயே படுத்து கிடக்குமே ஒரு கருப்பு நாயி, அது செத்து போச்சு. அதை கொன்னது ஆறுன்னு தெரியுமா? என்னது, முனீஸ்வரன் கோயில் கருப்பு நாய் செத்து போச்சா? எந்த பாவையில அது கொன்னது? பாவம் நல்ல நாய், ஆளை பார்த்தா கொலைக்க கூட செய்யாது என்று அதிர்ச்சியாக மாடசாமியை பார்த்து கேட்டாள் அன்னலட்சுமி. எல்லாம் உன் தங்கச்சிதான், நல்லா கேட்டுக்க. போன வாரம் போனை பார்த்து ஏதோ ஒரு பொம்பளை சொன்னான்னு ஒரு குழம்பு வச்சிருந்தா, வாயில வைக்க முடியல, வாந்தி வந்துட்டுனா பாத்துக்க. குழம்புக்குள்ள மசாலா தூளை போட்டு வச்சாளா இல்லனா சாணியை கரிச்சு குழம்பு வச்சாலானே தெரியல. ஒரே நாத்தம். நான் ஊரை விட்டு ஓடிட்டேன் அண்ணோ. உசுறு முக்கியம்ல. பாவம் அந்த அப்ராணி நாய் வீட்டு பக்கமா வந்திருக்கு. உன் தங்கச்சி சும்மா இருக்காம ராத்திரி அந்த குழம்ப ஊத்தி சோத்த பிசைஞ்சு வச்சிருக்கா. தின்னுட்டு படுத்ததுதான். அந்தால சீவம் போயிட்டு. உன் தங்கச்சி ஒரு கொலகாரி தெரிஞ்சுக்க. ஊர்ல உள்ள பயலுவெல்லாம் யாரோ நாய்க்கு விஷத்தை வச்சு சாவடிச்சுட்டானுவன்னு அந்த ஆளை கண்டுபிடிக்கணும்னு கொதிச்சு போய் தேடிக்கிட்டு அலைஞ்சானுவ. நான் தான் ஏதோ தாலி கட்டின பொண்டாட்டியாச்சேன்னு பாவம் பார்த்து மூச்சு விடாம இருக்கேன். நீயும் மூச்சு விடாத. ஆமா சொல்லிட்டேன். மாடசாமி முனியசாமி கோவில் நாய் செத்த கதையை ஏதோ ஒரு கிரிமினல் கேஸ் அளவிற்கு விலாவாரியாக விவரித்துக் கொண்டிருக்க அவனை பார்த்து முறைத்தாள் அன்னலட்சுமி. உன்னைய உன் பொண்டாட்டி சாணியை கரைச்சு ஊத்தி விளக்க மாத்தால அடிக்கிறதுல தப்பே இல்லல. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லல. அந்த கருப்பு நாய் வயசாகி சொறி புடிச்சு போய் செத்து போச்சுன்னு ஊருக்குள்ள பேசிட்டானுவ. நீ என்னன்னா என் தங்கச்சி தான் கொண்டுட்டான்னு சொல்ற? எத்தனை தடவை என் தங்கச்சி கிட்ட அடி வாங்கினாலும் நீ திருந்தாத மாடு. நீ உன் தங்கச்சியை விட்டு கொடுப்பியா? மாடசாமியும் அன்னலட்சுமியும் மாறி மாறி முறைத்துக் கொண்டு குசுகுசுப்பா என்னவோ பேசிக் கொண்டிருக்க உள்ளே சத்தியன் சுமித்ராவின் ரொமான்ஸ் களை கட்டி கொண்டிருந்தது. முத்தமிட்டு முடித்த பிறகும் விரல்களை தனது கைக்குள்ளேயே இறுக்கமாக பிடித்து வைத்துக் கொண்டிருந்தான் சத்தியன். அவனுடைய ஸ்பரிசத்திலும் பார்வையிலும் கூச்சப்பட்டு கொண்டு நெளிந்தாள் சுமித்ரா. இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு சுமி. அவளது காதோரமாய் குனித்து குசுகுசுப்பாய் அவன் சொல்ல அவளும் வெட்கப்பட்டு கொண்டே, போன மாசம் நீங்க கோவில்பட்டி போயிருந்தப்போ எடுத்துட்டு வந்து கொடுத்தது நிஜமாவே நல்லா இருக்கா என்றவள் திரும்ப கேட்க, நிஜமாடி, வேணும்னா இன்னொரு தடவை மேல இருந்து கீழே வரைக்கும் திரும்ப பார்த்துட்டு சொல்லட்டுமா? கரகரப்பாய் சற்றே போதையோடு ஒலித்தது சத்தியனின் குரல். மன்னவனின் குரலே மங்கைக்கு மயக்கத்தை ஏற்படுத்த அதை கலைப்பார் போல ஓங்கி ஒலித்தது சித்தப்பா தாமரை மணாலனின் குரல். சத்தே! சட்டென்று மோனம் கலைந்து தனித்தனியே விலகிவிட
விழுந்தடித்துக் கொண்டு ஹாலுக்கு ஓடிவிட்டான் சத்தியன். ஏயா சத்தி, போன வருஷம் நம்ம கோயிலுக்கு பாவூர் சத்திரத்துல இருந்து பெயிண்ட் அடிக்க வந்திருந்தானுவளே, இந்த வருஷமும் பேசாம அவனவளையே கூப்பிட்டு பெயிண்ட் அடிக்க சொல்லுவோமா என்று சித்தப்பா தாமரை நாளன் சத்தியனை பார்த்து கேட்க, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் சித்தப்பா, செவ்வாய்க்கிழமையில இருந்து வேலைக்கு வந்துருவானுங்க. போன வருஷம் அடிச்ச பெயிண்ட் நிறைய மிச்சம் இருக்குதுல்ல, அதை பார்த்துட்டு நல்லா இருக்கிறத எடுத்து யூஸ் பண்ணிட்டு மத்ததை வாங்கி கொடுத்துருங்க என்று சத்தியன் சொல்ல சம்மதமாய் தலையாட்டினார் தாமரை மணாளன். பிறகு, ஞாயிற்றுக்கிழமை விளக்கு பூசையோட கோயில் கூட ஆரம்பிக்க சத்தி. கோயில்ல திங்க செவ்வா 2 நாள் தான் 3 வேளையும் அன்னதானத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை விளக்கு பூசை முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரியே அன்னதானம் போட்டுட்டா என்னன்னு ஒரு யோசனை இருந்தது சத்தி. உற்சாகமாக பேசிக்கொண்டே வந்த சித்தப்பா அதன் பிறகு எதையோ சொல்ல தயங்கினார். அதை கவனித்த அங்கே இருந்த பெரியவர்களின் மூத்தவரான வைத்தியலிங்கம், என்னல தாமர, இதுக்கு போய் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற? கோயில் எல்லாருக்கும் பொது. யார் வேணாலும் கோயிலுக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அத விமர்சனம் பண்ற உரிமையோ மறுத்து பேசுற அதிகாரமோ யாருக்கும் இல்ல. சத்தி ஒன்னும் சொல்ல மாட்டாப்ல, நீ முதல்ல விஷயத்த சொல்லு, மென்னு முழுங்காத என்று அதட்ட தயங்கிக் கொண்டே மெதுவாக விஷயத்தை சொன்னார் தாமரை மணாளன். பெரியவர் விஷயத்தை சொல்ல சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்த சத்தியதேவனின் முகம் கற்பாறையாய் இறுகி போயிற்று.